ஹலோ வியூஸ், இன்னைக்கு இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது ரயில்வே ஆர்ஆர்பி 2026க்கான ஆனுவல் கேலண்டர் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ஆனுவல் கேலண்டரில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்பப்போ எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும், இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ பிளான் பண்ணுறது, இது மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஷெடியூல் வந்து டென்டேட்டிவாக ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஆனுவல் கேலண்டரில் நீங்கள எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேற்கொண்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் இருந்து, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டாக ஓகேங்களா, ஆல் ஜோன் ரயில்வே அண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து இந்த ஆனுவல் கேலண்டர் ஓகேங்களா ஆர்ஆர்பி ரெக்யூர்மெண்ட் 2026 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனுவல் கேலண்டரில் எந்தெந்த பீரியடில் ஓகேங்களா என்ன கேட்டகரியில் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. இந்த வேக்கன்சிஸ் வந்து கேல்குலேட்டர் வந்து உங்களுக்கு வந்து 2027 வரைக்கும் கேல்குலேட் பண்ணிருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அசஸ்மெண்ட்டை அப்படியே உங்களுக்கு வந்து டிசம்பர்லேயே உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தையும் உங்களுக்கு வந்து அவங்க ஆர்டினரி ஆன்லைன் இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஏற்றிடுவாங்க. இந்த வேக்கன்சிஸ் அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பிப்ரவரி ஓகேங்களா அதுலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 1st January to March இந்த பீரியட்குள்ள அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஓகேங்களா இதுக்கான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அதாவது பிப்ரவரியில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஏப்ரல் டு ஜூன் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன் சக்ஷன் கண்ட்ரோலர் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மார்ச் 2026 வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகும். தென் சக்ஷன் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 2026 உங்களுக்கு இதுக்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகும். தென் அதே மாதிரி ஜூலை டு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர்ஸ், தென் டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், தென் கெமிக்கல் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டன்ட் ஓகேங்களா இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 2026 ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கும் உங்களுக்கு ஜூலை 2026 உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அது நான் டெக்னிக்கல் ஓகேங்களா, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் லெவல் 4, 5 and 6. அதே மாதிரி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அண்டர் கிராஜுவேட் லெவல் 2 and 3 இதுக்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 2023 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அக்டோபர் டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி தென் லெவல் 1 ஓகேங்களா. ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு செப்டம்பர் 2026 உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லெவல் 1 பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2026 உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இந்த நோடல் ஆர்ஆர்பி ஓகேங்களா ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த நோடலில் வந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து ஆர்ஆர்பி ஜம்முவில் இருந்தோம். தென் டெக்னீஷியன்ஸ் வந்து கிரேட் 1 சிக்னல் அண்ட் கிரேட் 3க்கு வந்து ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துல இருந்து நடத்துகிறாங்க. தென் ஜேஇ டிஎம்எஸ் அண்ட் சிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி புவனேஸ்வர் போகிறோம். தென் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிரக்யோராஜோ. தென் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அண்டர் கிராஜுவேட் வந்து ஆர்ஆர்பி அமகாபுத்தம். தென் பேராமெடிக்கல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிலாஸ்பூர்லையும். தென் லெவல் 1 பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சண்டிகர். தென் மினிஸ்டரியல் ஐசோலேட்டட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கவுஹாத்தி. தென் செக்ஷன் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி மும்பை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. தென் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோனல் ரயில்வே ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து அட்வைஸ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய வேக்கன்சிஸ் வந்து ஆல்ரெடி வந்து ரெக்யூர்மெண்ட் 2025 எடுத்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அட் ப்ரெசென்ட் வந்து. தென் ஆர்ஆர்பி பெங்களூரில் வந்து டீட்டெயில் ஷெடியூல் வந்து ஒவ்வொரு வேக்கன்சிஸ்க்குமே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இதில் உங்களுக்கு என்னென்ன இது வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி வெப்சைட் ஓகேங்களா, ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணினா உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா. நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா எவ்ரி வீக்கான எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் டெஃபினட்டாக உங்களுக்கு இதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. மேற்கொண்டு உங்களுக்கு வேற தகவல் வேணும்னா கான்பாக்ஸ் கால் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் வேற சந்திக்கிறேன்.
தேங்க்யூ.